கைஸ், வெல்கம் டு தகவல் களஞ்சியம். இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட்ல நம்ம பிஸ்கட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பேமோட் அப்ளிகேஷன். பேமோட் அப்ளிகேஷனில் கிராசரி ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அக்சரிஸ், டெய்லி நீட்ஸ் போன்ற எண்ணற்ற பொருட்கள் அடங்கியுள்ளது. உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைவான விலையில் இங்கு வாங்கிக்கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பயனடைங்க கைஸ். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிஸ்கட் மாவு அடிப்படையிலான ஒரு சுடப்பட்ட உணவு பண்டம். வட அமெரிக்காவுக்கு வெளியே ஆங்கிலம் பேசும் நாடுகளில் பிஸ்கட் என்பது குக்கிக்கு ஒரு பொதுவான பெயர். இது டச் சொல்லான கொய்ச்சே என்ற சொல்லிலிருந்து வந்தது. ஆங்கிலத்தில் பிஸ்கட் மற்றும் குக்கி இரண்டும் ஒரே வகை உணவை குறிக்காது, வேறுபட்ட வகைகளாக பார்க்கப்படுகின்றன. ஸ்காட்லாந்தில் குக்கி என்பது வெறும் பண்ணை குறிக்கும். அமெரிக்காவில் பிஸ்கட் என்பது ஸ்பூன் போன்ற விரைவு பிரெட்டை குறைக்கும். பிரிட்டிஷ்காரர்கள் பிஸ்கட் ரஸ்க் அல்லது பஃப் பேஸ்ட்ரியின் இந்தியமயமாக்கப்பட்ட பதிப்பாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பிரிட்டானியா பிஸ்கட் பிரிவில் ஒரு பெரிய நிறுவனமாக இருந்து தனது வருமானத்தில் 80% பிஸ்கட் மூலம் பெறுகிறது. மென்மையான மாவை கொண்டு செய்யப்பட்ட பிஸ்கட்டுகள் சர்க்கரை, சாக்லேட், ஐசிங், ஜாம், இஞ்சி அல்லது லவங்கப்பட்டை கொண்டு தயாரிக்கப்படலாம். இதனை குக்கீஸ் என்பர். குளுக்கோஸ் மாவு, வெண்ணெய், சர்க்கரை, கொழுப்பு மற்றும் மாவு கொண்டு தயாரிக்கப்பட்டவை குளுக்கோஸ் பிஸ்கட்டுகள் ஆகும். பிஸ்கட் என்ற சொல் பிரிட்டன், அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல ஆங்கிலம் பேசும் நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் கனடாவின் சில பகுதிகளில் இனிப்பு பிஸ்கட்டுகள் கிட்டத்தட்ட எப்போதும் குக்கீகள் என்றும் சுவையான பிஸ்கட்டுகள் பட்டாசுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் பிஸ்கட் என்ற சொல் ஸ்கோனின் சுவையான பதிப்பை போன்ற மென்மையான குளித்த விரைவான ரொட்டியை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. பதப்படுத்தப்பட்ட தானியங்களை சுடுவது அறிமுகப்படுத்தப்பட்டது. மாவு உருவாக்கம் உட்பட உணவுக்கு மிகவும் நம்பகமான ஆதாரத்தை வழங்கியது. எகிப்திய மாலுமிகள் தௌரா கேக் எனப்படும் தட்டையான உடையக்கூடிய திணை ரொட்டியை எடுத்து சென்றனர். அதே நேரத்தில் ரோமானியர்கள் பச்செல்லம் எனப்படும் பிஸ்கட்டை பயன்படுத்தினர். ரோமானிய சமையல் புத்தகம் அபிசியஸ் விவரிக்கிறது. நன்றாக கோதுமை மாவின் அடர்த்தியான பேஸ்ட் வேக வைக்கப்பட்டு ஒரு தட்டில் பரப்பப்பட்டது. அது காய்ந்து கெட்டியானதும் அது வெட்டப்பட்டு பின்னர் முறுமுறுப்பாக வறுத்து பின்னர் தேன் மற்றும் மிளகு சேர்த்து பரிமாறப்பட்டது. இது போல பயனுள்ள வீடியோவை பார்க்க தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.